இந்த படம் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. அவரே சொல்லிட்டார், எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அம்மா கண்ணுக்குன்னு. நான் என்ன ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அதுக்கான சாட்சியே இருக்குது, ப்ரூஃப் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 6 months ஆகுது அம்மா கண்ணுக்குன்னு. ரைட், இது வந்து அது ஒரு காரண பேர் தான். நீங்கள் அது ஒரு டைரக்ட் மீனிங் என்னன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆக்சுவலாக அம்மா கணக்குன்னா த கால்குலேஷன் ஆஃப் அ மதர், அப்படி எடுத்துக்கணும். ஒரு த கால்குலேஷன் ஆஃப் அ மதர், ஒரு அம்மாவுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். அப்படி தான் ஒரு மதர், ஒரு தாயுடைய ப்ரெடிக்ஷன். அப்படி சாரி கேட்கல. எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லா இதெல்லாம் கோத்து விடாதுங்க தயவு செஞ்சு. ஏதோ கான்ட்ரவர்சியான எதுவும் கேட்காது. ஹீரோவும் அமலாபால் தான். இந்த படத்தில் அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோ. அதுதான் கதை. எதுக்கு அவங்க வராங்க, ஏன் பண்ணுறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கதை. அதுதான் க்ரஸ்ட் ஆஃப் த ஃபில்ம். அது நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அதையும் சொல்லிட்டேன்னா அங்கே எதுவுமே இருக்காது நம்ம பார்க்குறதுக்கு. அமலாபால் சூஸ் பண்ணது நான் தான். அவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ஒரு மெய்டு, ஒரு வேலைக்காரி, ஒரு கேரக்டர். என்னை பார்த்தா ஒன்று வேலைக்காரி ஞாபகம் வருதான்னு அவங்களே எனக்கு கேட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, பட் நீங்கள் கரெக்டாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு விஐபியில் ஆல்ரெடி அவங்களும் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும் ஷி குட் புல் இட் ஆஃப். அண்ட் ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. அமலாபால் இல்லைன்னா தான் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க. இல்லை, அவார்டுக்குன்னு நாங்கள் ஆக்சுவலாக எந்த படமுமே எடுக்கல. ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்கவே முடியாது. நம்ம எடுத்த படம் அவார்டு வாங்குது, அவ்வளோதான். இந்த படம் வந்து அவார்டுக்காக இல்லை. இந்த படத்தில் இருக்கிற மெசேஜ் நிச்சயமாக சொசைட்டி போகணுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான்.